நாங்க நினைச்சது ஒண்ணு, அவன் கொடுத்தது வேற ஒண்ணு. அவங்க கோச்சிட்டாலும் கோச்சிப்பாங்க, ஏதோ பதக்கத்துல சொல்லலாம், அவ்வளவுதான். தெரியவே இல்லை, படத்துல சூப்பரா நடிச்சிருந்தாரு. இது நடிப்பான்னு தெரியல எல்லாத்தையும். ஒரு மேடைக்கு கொண்டு வந்து அதை பார்த்து அது ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் பார்த்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பு ஒரு கமர்ஷியல் திங் எதுவுமே இல்லாம அதை பாக்குறதுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஷோவை அரேஞ்ச் பண்றதுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கனவு வேணும், ஒரு பயங்கரமான ட்ரீம் வேணும். அதைத்தான் ஜோன் பண்ணியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் ஜோன். எனக்கு ஜோன் ரொம்ப எமோஷனலான பர்சன் ஆக்சுவலா. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காரு. தம்பி நல்லா நடிச்சிருந்தாங்க, தாரா அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. தாரா எனக்கு அடையாளமே தெரில, அவங்க ஒரு தடவை என்னை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் இந்த படம் பார்த்துட்டு, ஏன்னா அதில் ஒரு மாதிரி நார்மலாக இருப்பாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ பண்ணையில் கொஞ்சம் பப்ளியாக பேச ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ படம் பார்க்கையில் பார்த்தா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருந்த தம்பி சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஆனால் இங்கே இவ்வளோ கூச்சப்படுற மாதிரி இருக்காரு, ஆனால் அங்கே அப்படி தெரியவே இல்லை, படத்தில் சூப்பராக நடிச்சிருந்தாரு. இது நடிப்பான்னு தெரியல எல்லாத்தையும். ஸோ அதனால தம்பி நல்லா இருந்தது. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த மேடையில் எடுத்து பேசி இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணதே பெரிய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், இன்னும் பெரிய தூரம் போகணும் ஜோன். வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய தூரம் போகணும். மியூசிக் டைரக்டர் குணா பிரதருக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப குட்டியான ஒரு பட்ஜெட் போது ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் அவருடைய ஹோல் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப பெருசா மாத்திருக்காரு. மியூசிக் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததுனால தான் ஒர்க் ஆயிருக்கு நான் நம்புறேன், எனக்கு பர்சனலா. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹரியண்ணான்னு நண்பர், அவருடைய சப்போர்ட்ன்றது வந்து ஸ்டார்டிங் டு ஃப்ரம் ஹியர் வரைக்கும் இங்க வரைக்குமே அவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய நண்பர் விஜய் ஐயப்பன், அவர் சொன்ன மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆரம்பிச்ச நட்பு இன்னைக்கு இங்க வரைக்குமே வந்து இவ்வளவு பெரிய அவர் பண்ண சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப பெருசு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த ட்ரீம் டிக்கெட்ன்றது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் குட்டி ஐடியாவே இருந்துச்சு. எப்படி மவுண்ட் பண்ண போறோம், எப்படி பெருசா மாத்த போறோம் அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாதப்போ ப்ரொடியூசர் சைட்ல இருந்து குட்டியா சப்போர்ட் இருந்தாலுமே என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து குட்டியா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ அதனால என்னுடைய அக்கா ஆரோக்கியஸ்ரீ மற்றும் யாசிர் ரஜேஷ் அவங்களுக்கு நன்றி, கோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் விஜய் ஐயப்பன் அண்ட் வந்து சிந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ரஞ்சித் அண்ட் ரமா இவங்களும் கோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. கடைசியா சேதுபதி சார் ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து என் கண்டென்ட் பார்த்து அவங்க டீம்ல எல்லாருக்கும் பிடிச்சி ஃபைனலி அவங்க சூஸியா ரொம்ப ரொம்ப சூஸியா எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் கண்டென்ட் செலக்ட் பண்றாங்க, எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி போடல. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபைனலி என்னுடைய டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க டைரக்டா ட்ரை பண்ணக்கூடியவங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஸ்டேஜ் கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, என்னுடைய திறமைய எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் கிடைக்காதா, லைக் அந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய டீமுக்குமே ரொம்ப நன்றி. நண்பர்கள் அவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய எல்லா விஷயமும் அவங்களுக்கும் அமையணும், எங்க டீமுக்கும் எனக்கும் அமையணும்ட்டு நான் எல்லாமே வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஃபைனலா ஒரு கவிதையோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். என் கண்ணீரின் வழிபாதையில் ரத்த வாடை வீசுகிறது, நித்தம் மனம் அதை ஏற்கிறது, வழியெங்கும் முட்கள் அதை கடந்து வந்த நாட்கள், சுற்றி எத்தனையோ ஆட்கள் இருந்தும் இது சொல்லி மாளாத கதை இது, நாளை சரித்திர மேடைக்கான விதை இது. நம்பிக்கை கொண்டோரும் சுற்றம் சூழ்ந்தோரும் அவர் வழி கடக்க, நம்பிக்கை துரோகத்தின் மனம் அள்ளி மலராயின் வழியெங்கும் மணக்கிறது. இத்தனைக்கும் பிறகு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் மனம் தேடியதை நோக்கி ஓடுகிறது. வந்தோர்களுக்கும் இருந்தோர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் என்றும் நன்றியுடன் உங்கள் ஜோன் ஆஷிக். தேங்க்யூ ஸோ மச். அவங்க கோச்சிட்டாலும் கோச்சிப்பாங்க, ஏதோ பதக்கத்துல சொல்லலாம், அவ்வளவுதான். மற்றபடி யாரும் கோச்சிக்காதீங்க. சரவணா, சுகிர்த்தி, தாரா, ரிஷி, என் மச்சான் பேசுறதுக்கு அப்புறம் ஓரளவு கான்ஃபிடன்ட் வந்ததுனால சரி சில பேருக்கு நன்றி சொல்ல மறந்துட்டு ரீகால் ஆடிச்சு, சரி சில பேருக்கு சொல்லிடுவோம் அப்படின்றதான் இவங்களுக்கு சொல்லிட்டு, அப்புறம் அதே மாதிரி விஜய் பிரதர் அவரை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் ஜான் டெனிஸ், அவன் பேரை வேற 2-3 பேர் வச்சிருக்கான், டக்குனு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால அவன் இதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணான். இதுல நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அது இல்லாம எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல சில பேர் என் பர்சனலா எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. வேற யாரையும் விட்டுருக்கணும்னு எனக்கு தெரியல. இதுல ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி.
வேற யாராச்சும் விட்டுருந்தா எனக்கு தெரியல, மன்னிச்சிருங்க. எல்லாருக்குமே நன்றி, அவ்வளவுதான். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு எதுவுமே டீட்டெயிலா தெரில, யார் யார் வந்திருக்கீங்க என்ன எதுவுமே தெரில. நான் ரொம்ப லேட் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நிறையா டிஸ்கஸ் பண்ணி நிறையா ஸ்கிரிப்ட் பேசி இதான் ஃபைனல் லாக் ஆச்சு. ப்ரொடியூசர் சரவணன் அவருக்கும் தேங்க்யூ, ஆக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே. சார் ஆர்வம் சார் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தாரா தேங்க்யூ, சுக்குதேக்கா, விமல்னா, சிவம், அஸ்வின் அண்ணா தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ஹெல்ப் பண்ணீங்க. வேற யார், நிறைய மியூசிக் டைரக்டர் சூப்பரான ஒர்க்கு. நான் சூப்பரான ஒர்க், அது எக்ஸ்ட்ராடனரி ஒர்க்கு. நான் சாரி டோட்டலாக வேற மாதிரி இருக்கு, நான் அப்படியே முடிச்சுட்டு வரேன். எடிட்டரும் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கான் தேவா, அது எங்கள் டீம் தான். ஸோ அதனால நல்ல ஒர்க்கு. நாங்கள் நினைச்சது ஒன்று, அவன் கொடுத்தது வேற ஒன்று. சூப்பராக கொடுத்துட்டான், நான் அதை அப்படிதான் சொல்ல வரேன். நான் எல்லாருமே சூப்பரான ஒர்க்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த படத்துக்கு ஒரு 4-5 months, ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் 4-5 months கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே சப்போர்ட். டிஏல இருக்கட்டும், அரவிந்த் ப்ரோ கலரிஸ்ட், அவரும் மூஞ்சி சொல்லிக்காம எத்தனை வாட்டி கரெக்ஷன்னாலும் மாறி மாறி கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.